ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கார்லிக் ப்ரெட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டரோட கொஞ்சம் கட் பண்ண பூண்டு சேர்த்துருக்கேன், கார்லிக். அதில் கொஞ்சம் ஒரிகானோ சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு இப்போ நம்ம அதுக்கு ப்ரெட்டு தேவை. கார்லிக் ப்ரெட் பண்ண நம்ம பட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போது ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ப்ரெட்டில் 2 பீஸாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு ப்ரெட்டில் 4 பீஸாக கூட போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் ஒரு 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்து 6 பீஸாக கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த பட்டரை அப்ளை பண்ணலாம். இது இப்போ நம்ம ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிட்டோம். நம்ம 6 பீஸுக்கும் அப்ளை பண்ணி வச்சிட்டோம். நம்ம தோசை டவா வச்சிடலாம். ஸ்டவ்வில் தோசை டவா நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இதை டபுள் சைடு கூட நம்ம பட்டர் அப்ளை பண்ணலாம், ஆனால் நான் சிங்கிள் சைடு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம விருப்பம் தான் இதுவும். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். டபுள் சைடு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பட்டர் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் சிங்கிள் சைடு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ பேக் சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை மீடியமில் வச்சே பண்ணலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கார்லிக் ப்ரெட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே எல்லா பீஸையும் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செட்டையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.